நீ கபட நாடக வேஷதாரி கண்ணா. என் 100 புதல்வர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள். உன்னால் இதை தடுக்க முடியாததா? உன் கண் முன்னே என் குலம் அழிந்தது கண்ணா. அதனால் இப்போ நான் உனக்கு சாபம் இடுகிறேன். இன்றிலிருந்து 36ஆம் வருடம் உன் வருஷ்ணி குலம் சர்வ நாசமடையும். யாதவர் இரத்தம் அருவியாய் வழியும். அந்த சாபம் சொன்ன பின் காந்தாரி தன் அறையில் விழுந்து அழுதாள். அவள் துயரத்திலும் கோபத்திலும் கலங்கிக் கிடந்தாள். அப்போது திடீரென தெய்வீக நறுமணம் பரவியது. அவள் விழித்தாள். அருகில் நின்றிருந்தான் கிருஷ்ணன். முகத்தில் அந்த மந்தகாச புன்னகை. என்ன, இன்னும் யாரை உயிரோடே விடமாட்டாய் என்று கண்ணீர் மல்கக் கேட்டாள் காந்தாரி. அப்போது கிருஷ்ணன் அமைதியாகச் சொன்னான், காந்தாரி, உன் சாபம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கேள், இந்த யுகம் பாரத போரோடு முடிந்தது. புது யுகம் பிறக்க பழையது அழிய வேண்டும். நீ உன் கணவனை சபிக்கவில்லையே. அவன் துரியோதனனை பாசத்தால் குருடனாக்கினான். அந்த பாசமே இந்த போரின் விதை. பீஷ்மன், துரோணர், கிருபர் அவர்கள் மௌனமாயிருந்தனர். அவர்களை நீ ஏன் சபிக்கவில்லையா? அதோடு சகுனி, அவன்தான் உண்மையான தீயவன். அவள் அதிர்ச்சியில் நின்றாள். அப்போது கிருஷ்ணன் புன்னகையுடன் சொன்னான், உலகில் நல்லோரெல்லாம் என் சொந்தம். அவர்களே என் வீடு. கர்மா, பகுத்தறிவு, அதில் நான் தலையிடுவதில்லை. நான் செய்யும் அனைத்தும் தர்மம் நிலைக்கவே. அப்போது காந்தாரி தலைவணங்கி அழுதாள். கிருஷ்ணா, என் அறிவு கண்களை திறந்தாய். அவன் சொன்னான், உன் சாபம் எனது விரோதமல்ல, உன் பக்தியின் வெளிப்பாடுதான். அந்த இரவில் காந்தாரி மனம் தெளிந்தது. வடக்கை நோக்கி தன் கணவருடன் காட்டை நோக்கி நடைப்பயணம் தொடங்கினாள். சாபமாயினும் அது தத்துவமானது. கிருஷ்ணனின் கர்ம சாத்திரம் யுக யுகங்களும் உண்மை.